இந்த லாக்டவுன் நம்மளோட லைஃப்பை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்பில் அது ரொம்பவே மாற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து இதே டயலாக் சொல்லியிருக்கீங்க. ஃபைன். என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40+ வீடியோஸ் போட்டிருக்கோம். அவ்வளோ வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரலை. ப்ரோ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ப்ரோ, உங்களோட அக்கௌண்ட்டில் நிறைய ரேட்டிங்ஸ் இருக்குது, அதனால் டக்குன்னு உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிரும், பட் இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கதறினீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபைவர் என்னோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சைடு விஷயமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஒரு காலத்தில் நான் ஃபைவர் மட்டும் தான் ரிலை பண்ணிட்டு இருந்துட்டே இருந்தேன். அந்த டைமில் எனக்கு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் ஃபியூச்சரில் எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணேன். ஸோ என்னோட லைக் யூ கெட் த பாயிண்ட். நம்ம எப்படி ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் என்னை பற்றி பேச போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன், ஒரு காமன் மேன் ஃபைவர் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி, எப்படி ஃபைவரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில், பேசிக்காக எனக்கு ஃபைவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஃப்ரீலான்சிங்காக என்னன்னே தெரியாது. பட் நான் வந்து ஒர்க் பண்ணணும். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பார்ட் டைமாக எனக்கு வந்து ஒரு காசு வேணும், அதுக்கு நான் பண்ணுறேன். இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஜாப்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு பிடிச்ச ஒரு ஜாபாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ராவாக காசு வேணும் அப்படிங்கிறதுனால, இல்லை எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்து காசு பார்க்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொள்கைகளோட, நிறைய ட்ரீம்ஸோட யாரெல்லாம் இருந்தீங்கனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வித்தியாசமான முயற்சியாக நான் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். அது என்ன வித்தியாசமான முயற்சி அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். தட் பீங் செட், இட்ஸ் I.Tamizhan, developer, streamer, engineer, and here we go. Okay. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபைவர் என்னோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய பேர் வந்து சொல்ல நான் ஃபைவரில் மேஜராக என்னோட ரெக்வயரிங் கிளைண்ட்ஸ், அதாவது எப்பவுமே அடிக்கடி ஆர்டர் பண்ணுவாங்க தெரியுமா, ரெகுலராக சில கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்கள தவிர புதுசாக வர எல்லாருக்கிட்ட இருந்தும் என்ன பண்ணேன்னா, ஆர்டரை நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ நான் ஆர்டரை வந்து என்ன பண்ணுறதுல நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்னோட கிட்டத்தட்ட காய போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னோட அக்கௌண்ட்டை காய போட்டேன். யார் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாலும் இல்லை என்னால் முடியாது, இல்லை இன்னைக்கு நான் அவைலபிள் இல்லை, இந்த மாதிரி மட்டும்தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பிஹேவியர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஃபைவர் இருக்குல்ல, ஒரு வாட்டி என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயத்தை தான், ஓகே எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மேலே நம்பிக்கை போயிட்டு அப்படிங்கிற மாதிரி போங்க. இந்த மாதிரி பட்ட போகிற கிளைண்ட்ஸ் கிட்டையும் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளைண்ட் வந்து ஒருத்தர்கிட்ட ஆர்டர் பண்ணாமல் போகும்போது அவங்க கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் இந்த பர்டிகுலர் செல்லர் கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை எப்போ கேட்டாலும் அவங்க பிஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபைவர் சைட்லேருந்து என்ன இருக்கணும், கண்டிப்பாக இதுக்கு கோட் எழுதியிருப்பாங்க. டெக்னிக்கலி ஃபைவர் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஓகே, இந்த பர்டிகுலர் செல்லர் எப்போ கேட்டாலும் பிஸின்னு சொல்லிட்டு இருக்கான், இவனை நம்ம நிறைய இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கும், பட் யார் கேட்டாலும் இவன் பிஸின்னு சொல்கிறான், இவனோட லிஸ்ட்டில் ஒரு ஆர்டர் கூட கிடையவே செய்யாது. ஸோ டெக்னிக்கலி இவங்ககிட்ட நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, என்னோட ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என்னோட அக்கௌண்ட்டை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் ரெகுலராக வரவங்க மட்டும் என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் மட்டும் சில கிக்ஸ் கொடுத்துருந்தேன்னா அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது என்னோட அக்கௌண்ட் வந்து பீக் லெவலில் இல்லை அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வரேன். சரியா, ஏன்னா நானே அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போது என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும்போது நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன், எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு வீடியோவில் எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோவில் புரியாது. அதனால தான் நான் கரெக்டாக ஒரு டைம் எடுத்து, ஒரு 10 நாளோ 15 நாளோ எடுத்து, ஒவ்வொரு நாளுக்கு ஃபைவரில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸை வச்சு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஃபைவரில் ஒரு ப்ரொஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆரம்பித்து, அந்த இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களை எப்படி வச்சா எந்தெந்த மாதிரிப்பட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. நான் டாப்பாக உள்ள ஒரு 20-30 கிளைண்ட்ஸ், ஒரு ஃபைவர் எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க எந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மக்கள் கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அண்ட் நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஒரு கிக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க, அது கிக்கு நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்ன அட்வான்டேஜ் இருக்குது, கொடுக்கலன்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்து ஆரம்பித்து பேசிக்காக ப்ரொசீட் பண்ணலாம். லைக் வந்து எப்படி இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபைவர் நான் யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. 2019 நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். 2020 வரும்போது எனக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்து நான் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லவே இல்லை. பட் இது வரைக்கும் நான் 2019 பண்ண ஒர்க்குக்கு பலனா இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ரீசெண்டாக இந்த டைம்ஸ் நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கவே இல்லை. என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஃபைவரை பொறுத்த வரைக்கும் ஐம் ஜஸ்ட் லைக் காமன் மேன். நான் பெருசாக எந்த ஒரு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. எக்ஸ்க்ளூசிவாக ஒன்றுமே நான் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஆக்சுவலான ஒரு விஷயம். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிசர்ச் பண்ண போகிறேன். ரிசர்ச் பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், லைக் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லை, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சைட் தான். இந்த வர போகிற ஒரு 10-15 நாள் நம்மளோட சேனலோட கண்டென்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபைவர் ஃப்ரீலான்சிங், அதாவது நம்மளோட வாழ்க்கையை பெட்டர் ஆக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் வந்து கண்டென்ட் தேடுறதும் கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இரலவெண்ட்டாக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி புரியல அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ
இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஒரு 10 நாளோ மேபி லைக் நம்ம ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாமே. இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி க்ளீனாக படித்து இது பண்ணும்போது அந்த 10 வீடியோஸையும் கம்ப்ளீட்டாக யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் அந்த டைமில் அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் வீடியோங்கிறது இந்த வீடியோ கிடையவே செய்யுது. இந்த வீடியோ நான் கணக்கு எடுக்க போகிறது கிடையாது. நாளைக்கு ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நான் எப்படி வந்து இப்போது ஒரு புது மனிதனா ஃபைவருக்குள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட அந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்துருப்பீங்களா, 80 வருஷம் கழிச்சு ஐஸ்லேருந்து வெளியில் வரும்போது இந்த உலகம் மாறி இருக்கும். அந்த மாதிரி ஃபைவரோட மொத்த மார்க்கெட் பிளேஸ் இப்போ மாறி இருக்கும். நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு, நிறைய இடத்துல நிறைய மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. ஃபாரினில் கண்டிப்பாக நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் ஒரு ஒர்க் பண்ணும்போது, ஃப்ரீலான்சிங் எந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரீலான்ஸில் எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும், எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு டாபிக் இருக்குது. பட் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கான்செப்டில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தொடங்க போகிறோம். எப்படி இருக்கணும், ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நான் உங்ககிட்ட இது பண்ணி நான் அன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணுறேன், ஃபைவரில் நான் அன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணுறேன், நான் புதுசாக என்ன பண்ணினேன், எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நான் என்ன ஆக்ஷன் பண்ணேன், அதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்துச்சு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சப்போஸ் இந்த 10-15 நாள் நம்ம பண்ணுற அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னொரு 10 நாள் எடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் லைக் அதோட ஒரு சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வேற ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஒவ்வொரு 10 நாள் அப்படின்னு செக்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாளில் நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியாது. பட் 10 நாள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், புரிகிறதா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களுக்கு என்ன தோணுது, இதை பார்த்த உடனே நல்ல ஐடியா மாதிரி தோணுதா, இல்லை ப்ரோ 10 நாளுக்கு 10 டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ, இல்லை எனக்கு ஃப்ரீலான்சிங்கில் ஐடியாவே கிடையாது, அதனால் நீங்கள் போட்டு நான் கண்டிப்பாக 10 நாள் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதோ எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.